இந்த பொண்ணு நைட் ஆபீஸ்ல ஓவர் டைம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கம்பெனி செக்யூரிட்டி இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரியா பாட்டு பாடுறான். இவங்களும் அப்படியே ஒதுங்கி வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் போய் உட்கார்றாங்க. அங்க ஒருத்தர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. இவங்க கிட்ட கேஷுவலா தான் அவர் எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாரு. நான் அண்ணா நகர் போறேன் அவனு சொல்றான். நானும் அங்கதான் போறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம் சொல்லி அவரும் சொல்றாரு. இவனும் ரொம்ப பயந்துகிட்டே பேகுல இருந்து ஒரு கவர் எடுத்து அந்த சைடு ஓரமா வச்சிரான். இந்த பொண்ணு அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. பஸ் வந்துதான் அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு அந்த பேகுல என்னதான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாவே இருக்குது. இவங்க வீட்டுக்கு போறதுக்கான பஸ்ஸும் வருது. டக்குனு அந்த பேக் எடுத்து பஸ்ல ஏறிடுறாங்க. ஏதோ ஒரு ஆர்வத்துல பேக் எடுத்துறாங்க. ஆனா அந்த பேக் கூடயே எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால உங்க பஸ்ஸுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. பஸ்ல யாருமே கிடையாது, நம்ம தான் இந்த பேக்கை விட்டு போனோம் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த பேக் எடுத்து இவங்களே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுல நோஞ்சதுமே ஸ்ட்ரைட்டா கிச்சன் உள்ள போயிட்டு ஒரு பருப்பு டப்பாலே அந்த பேக் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி சிறுமுஞ்சி டைப். இன்னைக்கு என்ன லேட்டா வந்ததுக்கு ரீசன் சொல்ல போறேன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம சைலண்டா வந்துடுறாங்க. நைட் அவங்க ஹஸ்பண்ட் தூங்குதுமே அந்த பேக்குள்ள என்னதான் இருக்குன்றத பாக்கிறதுக்காக நைஸா வந்து அதை திறந்தும் பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு கன் இருக்குது. கன்னை பார்த்தது செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. விஜயசாந்தி மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. சூப்பரா ஒரு சாரியை கட்டின்னு சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, சும்மா கேங்ஸ்டர் மாதிரி போஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. காலையில அவங்க ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கொடுக்குது போனா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிடுறேன் காஜ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதை தொச்சு தூக்கி போட்டு போன்னு சொல்றாரு. இவங்களும் தொடயத்துக்காக பாக்குறாங்க. நம்ம கிட்ட தான் கன் இருக்குது, இவனாடா சொல்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆபீஸ்லயும் ஒருத்தர் பார்த்துட்டு நீங்க காஜல்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. வேலையை முடிச்சு ஆன் டைம் ஆனதும் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட மட்டும் தான் எப்பவுமே ஓவர் டைம் வாங்கியிருந்தானுங்க. இந்த பொண்ணு வர்க்க முடியறாங்க. நேரா மேனேஜர் ரூமுக்கு போறாங்க. சைனை வாங்குறதுமே அந்த பேப்பரை வச்சுட்டு அவங்க பாட்டு நடந்து வந்து நேராங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா செக்யூரிட்டி இவங்களை பார்த்து பாட்டு பாடுறான். நேரா அவங்க மூஞ்சி முன்னாடி போயிட்டு முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் பயந்து போயிட்டு சாரி மேடம் சொல்றான். இவங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்காரி எப்பவுமே வேலைக்கு போக மாட்டான். பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சு தான் வீட்லயே உட்காந்து தின்னு இருப்பான். காலையில நான் உனக்கு காஜல தொச்சு தானே போக சொன்னேன், நீ பாட்டு வேலைக்கு போயிட்டா முதல்ல மூஞ்ச கழுவுன்றாரு. இந்த பொண்ணு முறைச்சு நின்னுறாங்க. என்னடி நீ என்னைய பார்த்து முறைகிற சொல்லி இந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. டக்குன்னு பேக்ல இருக்கிற கன் எடுக்கிறாங்க. அவன் மூஞ்சி முன்னாடி நீட் நதிமா பயந்து போய் நிக்கிறான். கன்னோட ட்ரிகருமே அழுத்துறாங்க. ஆனா அதுல புல்லட் இல்ல. ஆனா அவன் பயத்துல பாத்ரூமே போயிடுறான். இவ்வளவு நாள் அவங்க பொண்டாட்டி ஏமாத்தி சாப்பிட்டு தான் அவங்க கொஞ்சம் தைரியமானதுனால இவன் அப்படியே பயந்து போயிட்டு செஞ்ச எல்லா தப்பையுமே உணர்ந்து அழ ஆரம்பிக்கிறான். மறுநாள் இவங்க வீட்டுல உட்காந்து ரொம்ப சந்தோஷமாவே காஃபி குடிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாவே காஜல் வைக்கிறாங்க. இந்த படத்துல இவங்க கன்னை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா தைரியத்தை தான் சொல்ல வராங்க. நம்ம ஒருத்தருக்குள்ளே இருக்க தைரியன்ற கன்னை நம்ம பார்த்தாலே போதும், நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு போலான்ற மீனிங் தான் இந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எதனா தோணுச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.